எல்லாமே நல்லதா நடக்கும் சாரதா. வெளியே எல்லாருக்கும் கொடுங்க. இந்த குட்டிமா, இந்தம்மா, இந்தடா செல்லம். ஏய், நீ இருந்து சாப்பிட்டு தான் போகணும். போயிட்டு போறது என்ன? இந்தா உனக்கு. என்ன எனக்கு ஓல்டு கெட்ட போட்ட மாதிரி இருக்கிறான் இந்த கிழவன். கோபால் வேற வந்துருவானே. இந்த மனுஷன் தூங்கிட்டாரா இல்லையா? போய் பார்க்கலாமா? எறும்பு கூட கடிக்காது இந்த கிராமத்துல. எவடா தப்பு போட்டது? ஏன் உங்க ஊர்ல எல்லா எறும்புக்கும் பல்ல பிடிக்கிட்டீங்களா? அம்மா ஒண்ணு இல்ல அங்க. அது யாரா? அப்பா, இனிமேல் எப்பப்பா வருவ? எல்லாரும் நீ வர மாட்டேன்னு சொல்றாங்கப்பா. செல்வே, என்னடா என் பிள்ளைங்க, ஐயோ என் பிள்ளைங்கள விட்டு போறனே, ஐயோ செல்லவே. கலர் கூட கையில பெத்த பிள்ளைங்களை இப்ப தெருவுல விட்டுட்டு போறானே. பாவம், இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுமோ?
எஸ் சார். என்னாச்சு? ரேப் அண்ட் மர்டரா? இல்லை சார், மர்டர் தான் நினைக்கிறேன். பழக்கம் போல. என்னையா ஸ்டேஷனில் லேடி கான்ஸ்டபிள்லாம் போட்டிருக்காங்க போல இருக்கு. சந்தோஷமா இருக்கீங்களா? கிழிக்க போறாங்க, கூப்பிட்டுருக்கானுங்க சேம்பர் மீட்டிங். ஆம்புலன்ஸுக்கு சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு சார். டாக்டருக்கு சொல்லியாச்சு சார். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். பப்ளிக் என்கொயரி பண்ணீங்களா? என்ன சொன்னாங்க? விசாரிச்சதுல அவங்க இந்த ஏரியா பொண்ணே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க சார். யார் அவன்? சினிமா போட்டோகிராஃபரா? வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கான். யோ, எடுத்தது போதும் போய். தலையில வேற எங்க காயன்னு பாரு. ஓகே சார். நோட் பண்ணு. அக்கா இருங்க, நானும் வரேன். என்னம்மா இப்பவே முகத்துல கல்யாண கலையெல்லாம் வந்துருச்சு போல இருக்கு. இனிமே எங்களெல்லாம் மறந்துடுவ உன் புருஷன் தான். ஏன் அப்படி? ஐயோ, எனக்கு இப்ப அந்த ஆசைலாம் இல்ல. அப்பா தான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. எங்க பிரியானந்தினி எல்லாம் காணோம்? தெரியலையே, ஊருக்கு முன்னாடி வருவாங்க. இன்னைக்கு என்னாச்சு? வேன் வந்துற போது. வேன் இன்னைக்கு தானே நேரத்துக்கு வருது. சீக்கிரமா போலாம். பேலன்ஸ் பண்ணு மாப்ள. மாமா, கொலைக்காரன் இந்த ஊர்ல தான் இருக்கணும். அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கிறோம். சரி சரி. எது எப்படி நடந்தாலும் சரி, நீ என்ன விட்டு ஓடக்கூடாது, நான் உன்னை விட்டு ஓட மாட்டேன். சரிம்மா. ஓகே டன். மாப்ள, இன்னொரு முக்கியமான விஷயம். நம்ம பெரிய அப்பா டக்கர்ன்றது ஊர்ல ஒரு பையனுக்கு தெரியக்கூடாது. இந்த விஷயம் நமக்குள்ளதான் இருக்கணும். ஓகே ஓகே மாமா. ஃபாலோ மீ. பார்க்க ரொம்ப பெருசா இருக்குது. அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கிறோம். அவார்டும் ரிவார்டும் நமக்கு தான். பஞ்சாயத்தை கூட்டி வச்சுட்டு இப்படி ஆளுக்கு பேசிட்டு இருந்தா எப்படியா? பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கயா. ஐயா, எனக்கு 2ல் 1 தெரிஞ்சாகணும். யாரா அவன்? 1ல் 2 தெரியணும், 5ல் 10 தெரியணுங்கன்னா கணக்கு பாடம் நடத்துறாங்க. போடா. ஏப்பா, கூலி கேட்கறவன் களத்து மட்டுக்கு தானே வரணும். பொம்பளை பிள்ளை பின்னாடி ஏன் தெரியல? என்னையா தப்பு தப்பா பேசுறீங்க? தனியா அவன் வீட்டுல 10 மூட்டை நெல் அள்ளி போட்டேன். கேளுங்க அவங்கள. அந்தா அவன் தோட்டத்துல 3 நாள் கடலைக்காய் போடணும். இந்தா இவனை கேளு, கூலி தராம காலத்தையே நடக்க விடுறான். ஏன் நாட்டாம வீட்டுல வேலை பார்த்தாலும் கூலி தர மாட்டேங்கிறாங்க. கோயில் திருவிழா நடக்குது, முதல்ல அந்த வேலையை பாருங்க. கொப்பனுக்கோ சொப்பனுக்கோ, சொப்பனுக்கோ கொப்பனுக்கோ, குப்பனுக்கோ சுப்பனுக்கோ கும்மாங்குத்தே, கொப்பனுக்கோ எப்பனுக்கோ வெட்டு குத்தே, குப்பனுக்கோ சுப்பனுக்கோ கும்மாங்குத்தே, கொப்பனுக்கோ எப்பனுக்கோ வெட்டு குத்தே. குத்தாட்டம் போட்டா எல்லாருக்கும் பிடிக்கும். கூட்டமாட்ட நீயும் வந்தா கொண்டாட்டமா இருக்கும். குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கும்மாங்குத்தே, கொப்பனுக்கும் எப்பனுக்கும் வெட்டு குத்தே.
ஆவி பறக்கும் ஆம்பூரு பிரியாணி ஆளாகி நிக்கிறியே வரியாணி கஞ்சத்தனை இடுப்ப காட்டும் மகராணி கண்ணால புடுங்கிறியே கடையாணி இந்த அம்பளையே சும்மா சிக்கிறியே உன் அழகுல தான் அடிச்சு துவைக்கிறியே. வேகாத நறுக்கு சோறு ருசிக்கிறதில்ல மனசு சேராத ஜோடிக்கு சந்தோஷம் இல்ல அன்னைக்கும் என்னைக்கும் உங்களோட தொல்லை அட ஆனாலும் உங்களை விட்டா வேற வழி இல்ல வழியாத சும்மா என்ன சுத்தி வந்து அலையாத நீயும் காஞ்சமாடா என்ன கண்டு. பொம்பளைய பம்பு பண்ணறிய வெறும் பொழுதுபோக்கா எண்ணறிய வங்க கடலை கவுக்க பாக்கும் தானே புயல் நீயா நம்ம சங்க தமிழ வடிச்செடுத்த சிற்ப சலைய நீயா மனச மயக்க மந்திரிச்ச செப்பு தகடு நீயா ஐயோ மூடி வச்சு மூட கிளப்பு மலையாள பட நீயா விடமாட்டேன் உன்ன நீ தான் செங்கரும்பு கடிக்காம இருக்கும் கட்டெரும்பு எங்க இருக்கு குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கும்மாங்குத்தே உங்க அப்பனுக்கும் எப்பனுக்கும் வெட்டு குத்தே குத்தாட்டம் போட்டா எல்லாருக்கும் பிடிக்கும் கூட்டமாட்ட நீ வந்தா கொண்டாட்டமா இருக்கும். பண்ணுக்கும் சுப்பனுக்கும் கும்மாங்குத்தே ஒப்பனுக்கும் எப்பனுக்கும் வெட்டு குத்தே. உன்னோட முதல் விசிட்டே மங்களகரமா இருக்கு. ஹலோ, இன்னைக்கு முதலாளி மகன் ஃபாரின்ல படிப்பு முடிச்சுட்டு வந்திருக்கிறதால எல்லாருக்கும் டபுள் சேலரி ஐயா சொல்லியிருக்காங்க. ஐயா பிச்சை போடுங்கய்யா. 2 இளநீ வெட்டுப்பா. சாப்பிட்டு 4 நாள் ஆகுதுயா. ஐயா பிச்சை போடுங்கய்யா. நாகராஜ் இதா பிச்சை போடுங்கய்யா. ஐயா ஐயா பிச்சை எடுத்து பொழைக்க யாராவது சொன்னாங்களா? இந்தா சாப்பிடு, நல்லா கத்து. ஐயா பசிக்குதுமா. ஐயா ஐயா பிச்சை போடுங்கய்யா. ஏய் உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கு கூட? இதுல 1000 ரூபாய் இருக்கு. இது பிச்சை இல்ல, கடன். சரியா? நீ வாழ்க்கையில எப்போ பெரிய ஆளா வருவோ அப்ப இந்த பணத்தை திருப்பி கொடு. இந்தா. நமக்கு தோணலையே. இந்த பணத்தை வச்சு பஞ்சர் கடை வச்சுக்கோ. சரியா? வரேன்.
ராத்திரி வந்தாலும் வந்துச்சு. என்ன வெயிலுப்பா. தாகமா இருக்கா? கலர் சாப்பிட்றியா? அந்த கலர் எடுப்பா. இந்தம்மா அந்த சிப்ஸ் பொட்டல தேடு. ஐயோ அதெல்லாம் வேணாம்பா. நான் சொல்றேன் எடுப்பா. இருக்கட்டுமா. இந்த அப்படி இந்த குச்சி மிட்டாய் எடு. ஐயோ பா எடு. அப்புறம் இந்த கலர் கலர் மிட்டாய் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஐயோ இது போதும். இருக்கட்டுமா எடுப்பா. சரி அப்படி. நான் என்ன சின்ன குழந்தையா? நீ எப்பவுமே எனக்கு சின்ன குழந்தை தான். இந்த கலரை குடிச்சுக்கிட்டு அப்பாவோட கையை பிடிச்சிட்டு அப்படியே தெருவில் நடந்து போனீங்கன்னா நீ சின்ன பிள்ளைன்னு உனக்கே தெரியும். எவ்வளவு ஆச்சு? 30 ரூபாங்க. இந்தா சரியா போமா. போலாமா? சோளப்பொரி சோளப்பொரி வேணாம்பா. ஐயோ 2 பாக்கெட் எடுத்துக்கிறேன்ப்பா. எவ்வளவு ஆச்சு? 10 ரூபாச்சு. நான் சொல்றேன்ல, இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு நான் குண்டாயிட்டேன். ஃப்ரெண்டுங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்கப்பா. யார் சொன்னது? சொன்ன வாயை உடைச்சிருவேன். மருமகனே மாமா என்ன இந்த பக்கம்? மார்க்கெட் பக்கம் போயிருந்தேன். சொரக்காய் வித்துட்டு இருந்தாங்க. சொரக்காய் சாப்பிட்டா உடம்பு இழைச்சிருமாமே. இவளுக்கு காக்கி போடுங்க. இழைச்சதுக்கு அப்புறம் இவளை கட்டிக்கிறேன். முதல்ல வேஷ்டிய மாத்தி பேண்ட் போடு. அதுவும் சரிதான். வாங்கப்பா போலாம். போலாமா? சொரக்காய் மிச்சம். நீ எனக்கு தான் மனசுக்குள்ள முடிவே பண்ணிட்டேன். அப்பா வரவ போற எல்லாரையும் மாப்பிள்ள மருமகன் சொல்ற. அவன் வர வழியில நின்னு பல்ல காமிச்சிட்டு போறான். மாடி நம்ம ஊர்ல பேரை சொல்லி கூப்பிடுறதை விட உறவை சொல்லி கூப்பிடுறது தான் வழக்கம். நீ வேற பார்க்க அழகா இருக்கியா? அதான் உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க. கொய்யா பழம் சாப்பிடுறியா? அப்பா வினோத், இதுதான் நம்ம செகண்ட் இத நாகராஜ் தான் மெயின்டைன் பண்றாங்க. வாங்க தம்பி. இந்த செக்ஷன்ல 25 பேர் ஒர்க் பண்றாங்க. நீ ஃபாரின் போன 2 வருஷத்துல பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. இந்த கட்டிங் மிஷின் புதுசு. ஃப்ரம் இட்டாலி, வெரி காஸ்ட்லி. பை த பை வினோத், இந்த செக்ஷன்ல 75 பேர் வேலை பார்க்குறாங்க. எவ்ரி இயர் நம்ம ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கு இவங்களோட உழைப்பு தான் காரணம். ஏய் நாகராஜ், ஐயா இந்த டேபிள் ஏன் காலியா இருக்கு? மல்லேஸ்வரிங்க. மல்லேசு மல்லேசு ஏய் மல்லேஸ்வரி. ஐயோ ஏய் நீ என்ன லூசா? யார் இவன்? என்ன பொறுப்பில்லாம வேலை பார்க்கறா? இட்ஸ் ஓகே டாடி, நோ ப்ராப்ளம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் நல்ல ட்ரெஸ் போடுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, இனிமேல் போடல. ஏய் இப்படி ஒரு ஓபன் பிளேஸ்லயா? என்ன நீ? இங்க யார் இருக்கா? சுமாரடா. ஏய் இரு. ஹலோ. ஹே உமா. அப்பா கூட தான் இருக்க. ஏய் சாரிப்பா, அதான் பிக் பண்ணல. ஓகே ஓகே, நான் கால் பண்றேன். சரியா? பாய் டி, மிஸ் யூ. ஓகே இரு. ஹே என்ன பாரு, அந்த மலை மேல போலாமா? இங்க உட்காந்துட்டு ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும்? ஹே சி, எனக்கு தாகமா இருக்கு. போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வாய. கிளம்பு. பாத்து. ஹலோ. உமா. ஏய் சாரிடா உமேஷ். அப்பா கூட கொஞ்சம் காலேஜ் விஷயமா வெளியில வந்திருக்கேன்.
அதான் கூப்பிட முடியல. நாளைக்கு டெஃபினட்டா நான் உனக்கு கால் பண்றேன், சரியா? சாரின்னு சொல்றேன்ல. ஐ லவ் யூ ஸோ மச். ஓகே வாடா. ஓகே பாய். அப்பா வந்துருவாரு. ஏண்டி உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்களே, என்ன ஆச்சு? அதுக்கு தான் குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்க போறோம். என்னைக்கு? நாளைக்கு தான். கல்யாண வேலை ஜோரா நடந்துட்டு இருக்கும் போல இருக்கு. ஆகட்டும் ஆகட்டும். சரி பாய் டி. சரி வரேன். பாய்க்கா. It's the right time. Hi, I love you. என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? புத்திசாலி முடிவெடுக்க ஒரு நிமிஷம் போதும். நான் புத்திசாலி கிடையாது. என்ன மாமா, ஊரே கழுவி காய போட்ட மாதிரி இருக்க, ஒரு காக்கா குருவி கூட காணுமே. மாப்பிள, துப்பறிய சிங்கம் ஊருக்குள்ள வந்த உடனே அவ பயந்து ஊரை காலி பண்ணி ஓட்டான்னு நினைக்கிறேன். நிஜமாவா? உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. புலிக்கு பதுக்குதுன்னு நினைக்காத. பதுக்குதுன்னா அது பாயறதுக்கு தான். இங்க வாங்கடா. ஆமா, போனவங்களுக்கு எதுக்கு கூப்பிட்டீங்க? யாரா நீங்க? எங்கடா வந்தீங்க? என் பேர் மாங்ஸ், இவன் பேர் தேங்க்ஸ். மாங்ஸ் தேங்க்ஸ். பேரையும் ஆளையும் பாரு, நல்லா சர்க்கஸ்ல வர கோமாளி மாதிரி இருந்துகிட்டு. முதல்ல கண்ணாடி காட்டுங்க. நம்ம கண்ணாடி போட்டுங்கிறது ரொம்ப பொறாம பழகுது. நம்ம பர்சனாலிட்டி பத்தி சாருக்கு தெரியல. ஏய், என்னடா புலம்புறீங்க? சும்மா எங்களுக்குள்ள ஒரு சின்ன டீலிங் சார். ஏய், வந்த விஷயத்தை சொல்லு. அப்படி கேளுங்க சார். ஊருக்குள்ள ஒரு கொலைகாரன் தலைமறைவா இருக்கதா கேள்விப்பட்டோம். அந்த விஷயமா நாங்க 2 பேரும் டீல் பண்ண வந்திருக்கோம். யாரு நீங்க? டீல் பண்ண வந்திருக்கீங்க? ஆளை பாரு ஆளை. என்ன சார், ஆளை பார்த்து எடை போடாதீங்க. பிளைண்ட் பிளைண்ட். என்னையா பிளைண்டு பிளைண்டுன்றாங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சார். ஆளுங்க 2 பேரும் நல்லா சாப்பிட்டு கொழுத்து போய் ஒரு டைப்பா தான் சார் இருக்கிறானுங்க. அட நீ வேறயா? இதுங்களை பார்த்தா சாப்பிட்டு வளர்த்த உடம்பு மாதிரி தெரியல. அங்கங்க வாயை கொடுத்து அடி வாங்கி வீங்கின உடம்பு மாதிரி. நம்ம விஷயம் இவருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். டேய், என்னடா அங்க பினாத்திக்கிட்டு இருக்கீங்க? சார், எங்களுக்குள்ள ஒரு சின்ன டீலிங் சார். ஏய் வேணா, ரொம்ப கடுப்பேத்துறீங்க. என் கண்ணுல நீங்க படவே கூடாது. போங்கடா, ஓடுங்கடா. சார், எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. அதே கொலைக்காரன புடிச்சிட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துற ஒண்ணு. போங்கடா போங்கடான்னு சொன்ன உங்க வாய். நாளைக்கு வாங்க சார் வாங்க சார்னு கூப்பிடுவீங்க. தேங்க்ஸ் சார். ஏண்டா கொசு அடிச்சிங்களா? அதுக்கு நார் வண்டி எடுங்க. ஆமா, இவர் ரொம்ப வாசனை. போங்க சார். அந்த பாதையே திரும்பி போறோமே. ஆமாடா மாப்பிள்ள, வந்த வழி வாசு சரியில்லை. லெஃப்ட்ல வாங்கிட்டு போலாம். 4 மணிக்கு வர வேண்டிய பஸ் 6 மணி ஆச்சு, இன்னும் வரல. கிளம்புனா கிளம்புறியா நீ? நீ சீவி சிகாரிச்சு முடிக்கிறதுக்குள்ள அடுத்த பொங்கல் திருவிழாவே வந்துடும் போல இருக்கு. இப்போ நடு ரோட்ல நின்று காய வேண்டியதா இருக்கு. டேய், போய் நில்றாங்க. போதும் 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 போதும். சும்மா கத்திட்டு இருக்காதீங்க. எப்ப பார்த்தாலும் உங்க அர்ச்சனை ஆரம்பிச்சிருவீங்களே. இங்க பாக்குறதுக்கு அங்கேயாவது பாரு. ஏன் இப்படி? தொலைவில் ஒரு கார் வருதுங்க மாமா. ஆமா, எங்க மல்லேசு?
மாட்டு கோயில் போயிட்டுருக்கோம். பஸ்ஸுக்காக காத்துட்டு இருந்தோம், பஸ்ஸே வரல. பொண்டு பிள்ளைங்களை வச்சுட்டு அவ்வளோ தூரம் நடக்க முடியாது. கொஞ்சம் சிரமம் பார்க்காம எங்களை இறக்கி விட்டீங்கன்னா. ஏறிக்கங்க. ரொம்ப நன்றி தம்பி. மச்சான், நீ பானை செடியில் எடுத்துட்டு கோவில் பக்கம் சேரு. சரிங்க. எல்லாம் ஏறுங்க, வண்டியில் இருக்கு. அப்படியே போட்டி நிறைய வந்து சேருண்ணா. சரிங்கம்மா. மதனி, இப்பவே மல்லேசுக்கு கல்யாண கலை வந்துருச்சு. அதான் குனிஞ்சதல நிமிராம வர்றா. ரொம்ப நன்றி தம்பி. போ வாமா, வா. வாடி லட்சுக்குட்டி, சீக்கிரம் வா. மல்லேசு, ஏன் இங்க நிக்கிறா? அம்மா, அவரையும் கூப்பிடலாமே. ஏய், என்ன பேசுற நீ? அம்மா, அவர் எனக்கு தெரியுமா? நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு அடுத்தவங்களை கூப்பிட முடியுமா? ஆமாம்மா, நான் வேலை பார்க்குற கம்பெனியோட அப்படியா? தம்பி வாங்க. மல்லேஸ்வரி வேலை பார்க்குற கம்பெனி முதலாளியோட பையனா? நமக்கு என்ன தெரியும்? நீங்க ஃபாரின்ல படிக்கிறதா என் மக அடிக்கடி சொல்லிட்டே இருப்பா. பக்கத்துல தான் கோவில். வாங்க சாமி கும்பிடுவோம். வாங்க. தம்பி, இந்த கிராமத்துக்கு இதான் பிரசித்தி பெற்ற கோவில். எந்த வீட்டில் விசேஷம்னாலும் இங்கே வந்து சாங்கியம் பண்ணிட்டு தான் தொடங்கும். அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன். அப்புறம் தம்பி, MBA கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அடுத்தது அப்பாவோட பிஸ்னஸை கவனிச்சுக்க போகிறேன். நல்ல விஷயம் தானே. பொங்கல் பொங்க போது பாரு, நல்லா கும்பிட்டுக்கோ, சாமி கும்பிட்டுக்கோ. எனக்கு அவசியம்மா, நல்லா கும்பிட்டுக்குமா. பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணுமா, நல்ல மாப்பிள்ளையாக வந்து சேரணுமா. நீ இப்படி வா. அப்பா அம்மா விழுந்து கும்பிட்டுக்கம்மா. பார்த்து மெதுவா. நல்லபடியா சந்தோஷமா இருமா. நல்லா இருக்கு. வாங்க தம்பி. இந்த கனகநாசம்மன் கோயிலில் இந்த மரம் இருக்க, இந்த மரத்தை நம்ம சுற்றி வந்தோம்னா நம்ம மனசில் என்ன வேண்டிக்கிறோமோ அது அப்படியே நடந்துடும். இந்த மாலை கொடுமா. இல்லை வேண்டிக்குமா. இது என்ன இன்னொரு மாலை யாருக்கு? தம்பி இங்க வாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல அங்கிள். எப்படி உங்களுக்கு கல்யாணம் ஆகத்தானே போகுதே. இந்தாங்க. பொங்கல் உங்க மக மனம் போல பொங்கிடுச்சு. வாங்க செத்த நேரம் உட்காருவோம். நானும் புத்திசாலி தான். கவிதை காதல் என்னும் உயர் கவிதை இதமாய் வருடது எனது உயிரை சொல்லிட முடியவில்லை. துள்ளி ஓசை கப்பலுக்குதே, அது பெண்மை தத்தளிக்குதே, எந்த கண்கள் நச்சரிக்குதே, அது உன்னை உச்சரிக்குதே. உன் ஞாபகங்கள் வரும் நேரமெல்லாம் எந்த நிகழ்வும் நிகழ்வதில்லை. உயிர் துளிர்க்கின்றது, மெய் மறக்கின்றது, உன்னை மட்டும் நினைக்கின்றது. விழியால் எழுதிய
சிலிர்ப்பு கண்ணை மூடி தூங்காமலே கனவுகள் காண்பது காதல் சிறப்பு சில சில சாரல் என் மீது குழு குழு மீறல் உன் மீது தனிமையில் தனியாய் இருந்தாலும் நினைவுகள் எல்லாம் உன்னோடு பசுமை மாறாமல் முதல் முதலாய் நீ பார்த்த பார்வைகள் நெஞ்சோடு விழியால் எழுதிய ஓர் கவிதை காதல் இன்னும் உயர் கவிதை ஏராளமாய் ஜாடை காட்டி நீ சொன்னால் கொடுத்திடுவேன் நான் தாராளமாய் எது வேண்டும் நீ சொல்வாயா இளமைய இதமாய் மெல்வாயா தேக்கி வைத்த ஆசைகளை திரும்ப திரும்ப தருவாயா காதல் என்றாலே வலிகளை மறந்து சுவைகளை சுவைக்கும் தெரியாதா விழியால் எழுதிய ஓர் கவிதை காதல் இன்னும் உயர் கவிதை இதமாய் வருடுது எனதுயிரை சொல்லால் சொல்லிட முடியவில்லை. வீடு வந்துச்சு. ரொம்ப நன்றி தம்பி. இதை வேற கீழே போட்டு இல்ல அங்கிள் நேரமாச்சு நான் இன்னொரு நாள் வரேன் நான் புறப்படுறேன் சரி தம்பி சரி இந்த பக்கம் வரும்போது வாங்க மாமா இன்னைக்கு என்ன கிளம்பு மாமா ஏன் கேக்குற இன்னைக்கு சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போனோம் மாமா அதுக்கு திருப்பதிக்கு போனோம் மாமா விளையாடாத மாமா ஏன்டா அந்த கொலவரி பெருமாள் கோயிலுக்கு போனா வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் கொடுப்பாங்க மாமா கொலகாரனை கண்டுபிடிப்போம் உனக்கு ஸ்டார் ஹோட்டல்லே பிரியாணி வாங்கி தரேன் வா பிரியாணிக்கு அடிச்ச மாதிரி என்ன புலம்புற இல்ல மாமா சூடா இருக்குமான்னு கேட்டேன் சூட வைக்கிறவா கேள்வி மேல கேள்வி மாப்பிள்ள என்ன மாமா திண்ணில 2 பேர் உட்காந்துக்கிறானுங்க நம்ம கேஸ் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகே வா ஐயா வணக்கம் 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 நல்லா சிகப்பா அழகா இருக்கீங்களே நீங்க தான் இந்த ஊர் தலைவரா ஆமா ஐயா உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கலாமா என்ன வேணும் கேளுங்க ஒரு கொலை கேஸா டீடைல் கலெக்ட் பண்ணாது வந்திருக்கிறோம் இவங்க முடியே சரியில்லையே கோமாளிமா இருக்காங்க விவரம் கேக்குறாங்க என்ன விவரம் வேணும் அப்ப சொல்லுங்க ஊர்ல எத்தனை ஆம்பளை 450 பொம்பளை எத்தனை 515 வயசுக்கு வந்தது எத்தனை 306 வயசுக்கு வராது எத்தனை 215 கல்யாணம் ஆவந்து எத்தனை 806 கல்யாணம் ஆவாது எத்தனை 438 போனது எத்தனை 515 வந்தது எத்தனை 750 சூப்பர் இந்த டீடைல் போறோம் நாங்க வரோம் தம்பி என்ன நில்லுங்க எதுக்கு எங்க கிட்ட இவ்வளவு விவரம் கேட்டீங்களா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கலாமா தைரியமா கேளுங்க இது என்ன என்ன மச்சான் வாழைப்பழம் பேசாம இரு டீலிங் நான் பாத்துக்கிறேன் ஆமா என்ன பண்ணணும் நாங்க எல்லாம் வாழைப்பழத்தை சத்தமில்லாம நறுக்குவோம் மாமா ஒரு வாழைப்பழத்தை வச்சே போயிட்டு வந்துட்டாங்க மாமா மாமா என்ன பண்றேன்னு பாரு நாங்கெல்லாம் வாழைப்பழத்தை சத்தத்தோடு நச்சுக்குவோம் அப்படியா டேக் இட் இங்க பாருங்க நீங்க பாருங்க நீ பாடுற மச்சான் இப்ப பார் கோமாளிங்களா வாழைப்பழத்தை நறுக்க சொன்னா இப்படி நசுக்கு போட்டீங்களாடா போகடாங்கிறது ஓகே பேசு அடிச்சிட்டு இல்ல வயசா நேரத்துல நெஞ்சு வலிக்க போது போய் அதே திணில உட்காரு நான் பாத்துக்கிறேன் கிளம்பு டேய் மறுபடியும் நீங்க 2 பேரும் இந்த ஊர் பக்கம் தலையை காட்டுனீங்க தொப்பி இருக்கும் தலை இருக்காது போடா இங்க இருக்க போறோம் ஒத்த பழமும் போச்சு மாமா என்னடா மாப்பிள்ள இவ்வளவு அடி வாங்கி எப்படி மாமா தாங்கி நிக்கிறீங்க மாப்பிள்ள கிராமத்துங்கள வேலை வெட்டி இல்லாம திண்ணில 2-3 பேர் உட்கார்ந்து இருப்பானுங்க புதுசா வரவங்கள கூப்பிட்டு அடிப்பானுங்க என்ன ஒண்ணு நம்ம கேட்டு வாங்கிக்கணும் மாப்பிள்ள ஏன் வெம்பி வெம்பி அழுகுற
ஏன்டா அழுவுற? சொல்லிட்டு அழுவு. இல்ல மாமா, இவ்வளவு அடி வாங்கி ஆலமரமா நிக்கிறீங்களே, எப்படி மாமா? நான் யாரோட தம்பி தெரியுமாடா? கைப்புலியோட தம்பி. எங்க அண்ணனை ஊத்திர சந்துக்குள்ள வச்சு 13 பேரை கதற அடிச்சானுங்க. எங்க அண்ணன் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டது இல்லடா. அவனோட தம்பி நானு. 50 பேரை அடிச்சாலும் அசலாம நிப்பேன். வா போலாம். கிளம்பல நீங்க? கிளம்பிட்டோம். என்ன மாமா சத்தம்? ஒண்ணுடா மாப்பிள்ள, நைட்டு 4 உருளைக்கிழங்கு எக்ஸ்ட்ரா சாப்பிட்டேன். அவனுங்க தட்டுல பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபாலோ மீ. மல்லீஸ்வரி, உன்னை தேடி வீட்டுக்கு வந்தா தெருவில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. சும்மா பேச்சுக்கு சொன்னா பேண்ட் சட்டை போட்டுட்டு வந்துருவியா? சோள கொல்ல பொம்மை மாதிரி இருக்க. நல்லாவே இல்ல. அந்த முதலாளி பையன் தான் சோள கொல்ல பொம்மை மாதிரி இருக்கான். நான் நல்லா அவனோட வாட்ட சாட்டமாக தான் இருக்கேன். காரில் வரவன் கடைசி வரைக்கும் வரமாட்டான். வெளிநாட்டில் படிச்சு வந்தான், உன்னை பார்த்தான், கவுத்தான். அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சா மறுபடியும் ஃபாரினுக்கு அனுப்பிடுவாரு. அவனும் ஒரு வெள்ளைக்காரியை கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுவான். அப்புறம் நீ நான் சொல்றேன், போய்கிட்டே இருக்க. மல்லேஸ்வரி வந்துட்டானா? வண்டி எடு, கிளம்பலாம். யாரவ? கிளம்பலான்னு சொல்றேன்ல. இந்த ஊர்ல எங்கேயாவது உன்னையும் உன் காரையும் தனியா பார்த்தேன், அதுதான் உனக்கு கடைசி பயணம். மல்லீஸ், அப்பா புதுசா கார் வாங்கி கொடுத்துருக்காரு. உனக்கு காட்டலான்னு வந்தேன். நீ உம்மன் இருக்க. உன்கிட்ட பிடிச்சதே உன் சிரிப்பு தான். ப்ளீஸ் சரியா? இல்ல வினோத், இதெல்லாம் சரியா வராது. ஏன் சரி வராது? நீங்க பணக்காரங்க, நாங்க உங்க கம்பெனில வேலை செய்யற கூலிக்காரங்க. எங்கப்பா ஒத்துப்பாரு. ஏன் வாழ்க்கை, ஏன் சந்தோஷம், அதுதான் அவரோட கனவு. ஆனா உங்க அப்பா அப்படி இல்லை. நீங்க வெளிநாட்டுல படிச்சு உங்க கம்பெனி மேலும் மேலும் டெவலப் ஆகணும்னு அவரோட ஆசை. அதான் அவரோட கனவு. அவர் ஒத்துக்க மாட்டார் வினோத். நம்ம கனவெல்லாம் பலிக்காது வினோத். ஏன் பலிக்காது? நம்ம வாழ்க்கையில ஒண்ணு சேருவோம். என் அப்பா பர்மிஷன் தானே முக்கியம். பர்மிஷனோட வரேன். தம்பி, அந்த பொண்ணு சொல்றது சரிதானே தம்பி? யோ, என்னையா தம்பி தம்பின்னு சீனை போட்டுட்டு இருக்க? இல்ல தம்பி, கொஞ்ச நாளா உன்னை கவனிச்சிட்டு தான் வரேன். நீங்களும் அந்த பொண்ணும் சுத்துறது தப்பா தெரியுது. அப்பாவுக்கு தெரிஞ்சா தாங்க மாட்டாரு. நீங்க என் சின்ன முதலாளி, சந்தோஷமா இருக்கணும். ஆனா தப்பு பண்ணக்கூடாது. புரிஞ்சுங்க நாகராஜ், நீங்க என்ன ஃபாலோ பண்றது எனக்கு தெரியும். இதோட நிறுத்திக்க. அடுத்தவன் லைஃப்ல குறுக்க வராத. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. நீ வேலைக்கார, வீட்டோட தங்கி இருக்க, அங்கேயே நினைக்க. இன்னொரு தடவை என்ன ஃபாலோ பண்ண, அட்வைஸ் பண்றேன்னு வந்த, அவ்வளவுதான். அப்பா சொன்னாரு, ஏதோ கோயில் வாசல்ல பசியோட படுத்து கிடந்தியா? என் வழியில குறுக்கிட்டீனா அதே இடத்துல மறுபடியும் நீ படுக்க வேண்டிய நிலை வரும். மாமா, எலிமார் சந்து பந்தா போற. கொலைக்கார சந்தில இருப்பான், பொந்தில இருப்பான். ஆனா நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும். சரி மாமா. வாசனை கண்டுபிடிச்சிட்டேன். வாசனை வருதா?
நாத்தம் தான் வருது. உனக்கு நாத்தம் தான் வரும். என்ன மாமா இலையில புடிங்கி பையில போடுற? வாணிமல்ல என்ன சித்த வைத்த சிலைக்கு போற? மாப்பிள கொலைக்காரன் தடயத்தை இலையில கூட விட்டு போயிருப்பான். ஆனா நம்ம எதையுமே விடக்கூடாது. ஃபாலோ மீ. வேகமா வா. ஏன் பம்புற? வினோத் கொஞ்ச நாளா ஃபேக்டரி பக்கமே வரதில்ல? இல்லைங்க ஐயா, சின்னையா போக்கு கொஞ்ச நாளாவே சரியில்லைங்க ஐயா. என்ன உளர்ற? உங்களுக்கு தெரியும்னு நினைச்சேன் ஐயா. அந்த மல்லேஸ்வரி பொண்ணும் நம்ம சின்னையாவும் ஒன்னா சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க ஐயா. நீ தான் பொறுப்பே இல்லாம சும்மா சுத்திக்கிட்டே இருக்கியே. டாட், நான் நேரா விஷயத்துக்கு வரேன். நல்ல கேரக்டர் உள்ள பொண்ணா இருந்தா போதும். ஆமா ரைட்? அப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு பொண்ணோட ஊர் சுத்திக்கிட்டு இருக்க இல்ல? இல்ல டாட், நான் லவ் பண்றேன். நம்ம கம்பெனில வேலை பார்க்குற மல்லீஸ்வரி. ஏய், அவன் நம்ம கம்பெனில வேலை செய்யற தினக்கூலிடா. பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிக்கல. நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் பேசிக்கலி பிசினஸ் மேன். எனக்கு லாபம் மட்டும் தான் தெரியும். எது அடிச்சா அது பேக்கெட் ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும். டாட், நான் உங்க மகன். எனக்கும் அது நல்லா தெரியும். ஐ நெவர் லூஸ் எனிதிங் அட் எனி டைம். டோன்ட் டூ எனி மோர் ஆர்கியூமெண்ட். இதை பத்தி நாம அப்புறம் பேசுவோம். இப்ப நம்ம ப்ராஜெக்ட் விஷயமா நீ பாம்பே போற. ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கிளம்பணும். 7:30 ஃளைட். ஓகே நாகராஜ் ஐயா, நீ கிளம்பு. வினோத்தை சென்ட் ஆஃப். சரிங்க ஐயா. வினோத் எதையும் போட்டு குழப்பிக்காத. மும்பை ப்ராஜெக்ட் மட்டும் மைண்ட்ல வச்சுக்க. ஓகே, ஐ கேன் டூ. விழியால் எழுதிய ஓர் கவிதை, காதல் என்னும் உயர் கவிதை, இதமாய் வருடது எனதுயிரை, சொல்லால் சொல்லிட முடியவில்லை. துள்ளி ஓசை கப்பலுக்குதே, அது பெண்மை தத்தளுக்குதே, எந்தன் கண்கள் நச்சரிக்குதே, அது உன்னை உச்சரிக்குதே. உன் ஞாபகங்கள் வரும் நேரமெல்லாம் எந்த நிகழ்வும் நிகழ்வதில்லை. உயிர் துளிர்க்கின்றது, நீ மறக்கின்றது, உன்னை மட்டும் நினைக்கின்றது. மாமா கொலைகாரனை தேடி வந்தோம். வரிசையா கொலை நடக்குது. இது வரைக்கும் எந்த துப்பும் கிடைக்கல. கவலைப்படாதடா மாப்பிள. ஒரு அடி தோண்டா தண்ணி வராது. பல அடிகள் எடுத்து வச்சாதான் கொலைகாரனை மாட்டுவான்டா. மாமா எதில பாரு, எல்லாரும் தோல்ல துண்டு போட்டு வருவாங்க. இவன் தோல்ல பிரச்சனை தூக்கிட்டு வரான் மாமா. அதுக்கு என்ன பழத்துக்கு நம்ம வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு மாமா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு மாமா. மாப்பிள பயப்படாத, மனச தளர விடாத. மாமன் போற பின்னாடியே அப்படியே பம்பி பம்பி வா வா. நாங்கெல்லாம் அசுராத பரம்பரடா. எங்க சங்கத்துல இருக்கிறல்ல, வா. நம்ம வீக்னஸ் வெளியே தெரியக்கூடாது. அப்படியே வா, மெயின்டைன் பண்ணு. அசராம வா, மாமன் பின்னாடியே வா. இருங்க, ஊரு புதுசா? ஆமா. இந்த வாழைப்பழத்தை இறங்க. சரி. யோ, இந்த ஏரியாவுல குரங்கு ஜாஸ்தியா இருக்கு. இந்த வாழைத்தார பாத்துங்க. நான் ஒண்ணுக்கு போயிட்டு வந்துடுறேன். சின்றாதுங்கய்யா. இந்த ஊருக்காரங்க ஒரு மாக்குமா தானே இருக்கானுங்க சொன்ன மாதிரி. ஏண்டா மாப்பிள வெம்பி வெம்பி அழுவுற? ஒரு வாழைப்பழம் வச்சு ஒரு கிழவனை குப்பி குப்பி அடிச்சா ஒரு தார் கொடுத்துட்டு போய்கிறா. என்ன நடக்குமோ தெரியல. சரி விடு விடு, சிங்கிள் ஆள் தானே, சமாளிப்போம் மாப்பிள. மாப்பிள எது தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம வெம்பறது வெளியே தெரியக்கூடாது. வரா வரா, சமாளி. சமாளி சமாளி. ஏன் அழுதுட்டு இருக்கான்? எங்களுக்குள்ள ஒரு சின்ன டீலிங். என்னையா பெரிய பொல்லாத டீலிங்?
நான் ஒரு நல்ல காரியத்துக்காக வீட்டுக்கு வாழைத்தார வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். இவன் பாட்டுக்கு ஒப்பாரி வச்சிட்டு இருக்கேன். காரியம் விளங்குமா ஐயா? என்ன பாத்துருக்க? தூக்கியா? நீங்க ஒரு கை பிடிங்க. தூக்கு. புரியா? என்ன கணக்குதியா? வீட்டுக்கு போனா பழத்தை என்னணும். டேய் வாடா மாப்ள. டேய் ஊருன்னா இப்படி தாண்டா இருக்கும். சிந்தாம செதறாம ஊரை விட்டு போக முடியாது. ஏந்துங்க. வா வா. என்னடா இந்த நேரத்துல? நீங்க சொன்ன மாதிரியே அனுப்பி வச்சிட்டீங்க. சரி, இது நமக்குள்ளே இருக்கட்டும். சரிங்க. இது என்ன சேரும் சகதியுமா? வர்ற வழியில கார்காரன் சேர் அடிச்சிட்டான். முதல்ல போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்து. சரிங்க. ஓ அண்ணே, அந்த மரத்தாண்ட சூப்பர் ஃபிகர் நிக்குதுண்ணே. இதெல்லாம் என்னடா ஃபிகரு? அஞ்சாங்கல்ல புல்லு கட்டு முத்தமான ஒருத்தி இருக்கா, சும்மா கும்முன்னு இருப்பா, அவளை வந்து பாடுற. என்னண்ணே அப்படி இருக்கு? முத்தமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. டேய், எல்லா பொம்பளைங்களையும் ஆம்பளைங்க தான் கதற விடுவாங்க. ஆனா அந்த ஆம்பளைங்களே இந்த புல்லு கட்டு முத்தமா கதற விடுவாடா. இதெல்லாம் சொன்னா புரியாதுடா. நீ நேர்ல வந்து பாருமா அவனை. டேய் சீக்கிரம் வாடா. அமாவாசை இருக்குல கூட பௌர்ணமி வெளிச்ச மாதிரி பளிச்சுன்னு இருப்பாடா. நீ பார்த்தது இல்லையே, வந்து பாரு. அடிச்சலாம் பாட்டு அடிச்சலாம். ராத்திரி நேரத்து பூஜையில் ஹாய்டா. ஹாய் டேட். நம்ம நியூ ப்ராஜெக்ட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? Successfully done. Yearly 100 crores profit. Good. I also have a surprise to you. என்ன surprise dad? First you come home. என்னவா இருக்கும்? ஒருவேளை நம்ம லவ் மேட்ருக்கு அப்பா ஓகே பண்ணிட்டாரோ? வானம் பூமி எங்கும் எதிலும், வானம் பூமி எங்கும் எதிலும் நமது காதல் வண்ணமடி. வாழும் நாட்களில் இணை பிரியாமல் ஒன்றில் ஒன்றாய் தங்குமடி. ತಕಿಟ ತದಿಂಗಿಣತೋ ದೀಂತೋ ತಿಕಿಟ ದನ ದಿನ ತದಿಂಗಿಣತೋ. வானம் பூமி எங்கும் எதிலும் நமது காதல் வண்ணமடி. எத்தனை நாட்கள் தவமாய் கிடந்தேன், விரல் விட்டு எண்ணி விரல்கள் வலித்தே. வாழை சருகாய் சுருண்டு போனேன், உன்னை காணாமல் ஒரு சுற்று இளைத்தே. காதல்
மகிழ்ந்த இளசுகள் இடைவெளியானால் இறந்த உணர்வுகள் பார்த்து பேசி பகிர்ந்த பொழுதுகள் ஆலம் விழுதாய் ஆடும் நினைவுகள் உன் விழியொளி பார்த்த நாள் முதல் அந்த நில ஒளி அழகை ரசிக்க மறந்தேன் வானம் பூமி எங்கும் எதிலும் நமது காதல் வண்ணமடி சிறுக சேமித்த காதல் சீரும் சிறப்பும் பெற்றதடி உருக உருக உயிரும் உருக உச்சம் ஏறி தொட்டதடி நுனியில் இருந்து ஒன்று விடாமல் இதமாய் பதமாய் ரசித்து மகிழ்வே எத்தனை இன்பங்கள் இதனில் உண்டோ மொத்தமும் எடுத்து வழங்கி விடுவே உந்தாவணி எனது போர்வையாய் கொண்டு இளமை குளிரை இதம் பெறச் செய்வேன் வானம் பூமி எங்கும் எதிலும் நமது காதல் வண்ணமடி நாகராஜ் வினோத் வந்தாச்சு சேர் ஒன்று எடுத்துட்டு வா ஹாய் டாட் ஹாய் ஆர் யூ ஃபீல் வெல் வெல் டாட் ஹாய் மா பாப்பா வினோத் நல்லா இருக்கியா போன விஷயம்லாம் நல்லபடியா முடிஞ்சது நல்லபடியா முடிஞ்சதுமா இங்க போடு நாகராஜ் உட்காருங்கம்மா திஸ் இஸ் ப்ராஜெக்ட் அக்ரிமெண்ட் வெரி ப்ராஃபிட்டபிள் ப்ராஜெக்ட் ப்ரூஃப் பண்ணிட்டடா ஆமா எனக்கு ஏதோ ஹாப்பி நியூஸ்னு சொன்னீங்களே என்னது டாட் சீதா வரேம்மா. அந்த டீப்பா மேல இருக்கிற கவர் எடுத்துட்டு வாமா. சரிம்மா. இவதான் நீ கட்டிக்க போற பொண்ணு. உன் அத்தை பொண்ணு சித்ரா. Don't play with me, Dad. I already spoke about Malish. She is my life. உன் ஆசையை நான் மறுக்கல. ஆனா இப்ப அவங்க இல்ல. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. தம்பி, அப்பா சொல்றது புரிஞ்சுக்கங்க. நாங்க பல தடவை சொல்லியிருக்கேன். நானும் அப்பாவும் பேசும்போது குறுக்க வராதுன்னு. தம்பி, சொன்னா புரிஞ்சுக்கங்க. காணாம போயிட்டான்னு சொல்லி சொல்றாங்க. சில பேர் செத்து போயிட்டான்னு சொல்றாங்க. போலீஸ் விசாரிச்சுட்டு தான் இருக்கு. Please, Dad, tell me the truth. What happened to her? Yes, her chapter finished. What can I do? I can't believe this. நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். இதுக்கு காரணமான ஒருத்தரையும் நான் விட மாட்டேன். Cool down, Vinod. Cool. என்னடா இது? போலீஸ்க்கெல்லாம் போகாதீங்க தம்பி. வினோத், அம்மா சொல்றது கேளுடா. டேய். என்னையா அந்த முத்துசாமிட்ட காசு வேண்டியா? அவன் நம்மகிட்டே மாம்பல் கேட்குறான். வணக்கங்க, ஐயாவை பார்க்கணும். என்னையா என்ன விஷயம்? இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? ஐயாவை பார்த்து என் பொண்ணு விஷயம் பேசணும். அதெல்லாம் பார்க்க முடியாது. எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வாங்க. ஸ்டேஷனுக்கு போனால் ஐயாவை பார்க்க முடியலைங்க, அதான் வீட்டுக்கு வந்திருக்கோம். யோ, இங்கெல்லாம் நிற்க கூடாது, போங்கய்யா. யோ, என்ன சத்தங்க? பார்க்கணுமா? கும்பிடுறேங்க. என்ன விஷயம்? ஐயா, என் பொண்ணு காணாம போய் ஒரு வாரம் ஆகுதுய்யா. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேங்க, சொந்தக்காரங்க வீட்லையும் தேடி பார்த்துட்டேங்க. அவன் எங்கே போனால் என்ன ஆனான்னு தெரியல. ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து காத்து கிடக்குறேன். ஒரு பதிலும் இல்லைங்க. யார்கிட்டயுமே கிடைக்காத பதில உங்ககிட்ட கிடைக்கணும் வந்திருக்கேன். யோ, நீ கொடுத்த கேஸ் ஸ்டேஷன்ல இருக்குது, தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம். கண்டுபிடிச்சா வந்து சொல்லுவோம், அதுவும் வீடு தேடி வந்து சொல்லுவோம்.
யோ நாளையிலேருந்து நீ ஸ்டேஷனில் டியூட்டி பாரு. மனசை விடாத மாமா, நம்ம புள்ள கண்டிப்பா வீட்டுக்கு வந்துடும். ஒத்த இருக்கா இல்லையானே தெரியல. என்னப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். யார் மேல? அப்பா மேல. அப்பா மேல? மல்லீஸ்வரின்னு ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணேன். அது என் அப்பாவுக்கு பிடிக்கல. என் அப்பா அவளை கொலை பண்ணிட்டாரு. உங்க அப்பா தான் கொலை பண்ணாரு உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும், அவர் தான் பண்ணாரு. தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ தான் உள்ள போகணும். நீங்க உடனே இந்த கம்ப்ளைண்ட் எடுத்து அவரை அரெஸ்ட் பண்ணுங்க. அப்பா பேரு? சுகுமார். சுகுமாரனா? உங்க அப்பா நம்பர் சொல்லு. 944 31 299 05. என்ன பிரச்சனை? முகம் எல்லாம் வேர்த்திருக்கு. பையனை ஃபாரின்ல படிக்க வச்சோம்ல, அதான். ஒண்ணுமே புரியலையே. புரியும். இது வரைக்கும் 5 மாசத்துல 7 கொலைகள் நடந்திருக்கு. நடந்த கொலைகளுக்கு எந்த ப்ராக்ரஸுமே இல்ல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆல் ஆர் யூஸ்லெஸ். சார், இன்வெஸ்டிகேஷன் ஷார்ப்பா போயிட்டு இருக்கு சார். ரிவெஞ்ச், இமோஷனல் மர்டர் அந்த வகையில் இது வராதனால சஸ்பெக்ட பாயிண்ட் அவுட் பண்ண முடியல சார். ஸ்டாப் த நான்சென்ஸ். சீரியஸ் மர்டர் நடந்துட்டு இருக்கு. ஒரு விட்னஸ் கூடவா கிடைக்கல? அக்யூஸ்ட் என்ன அவ்வளவு பிரில்லியண்டா? நோ சார், ஐ திங்க் ஹி இஸ் a psycho killer. செத்தவங்களுக்கு இவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். யாரோ ஒருத்த கண்ணுல பட்டவங்களை எல்லாம் கொண்டுகிட்டு இருக்கான். இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு சார். கூடிய சீக்கிரமே அவனை பிடிச்சிருவோம். I don't want any explanation. Catch him within 24 hours. Okay? Yes sir. காதல் எனக்கு பிடிக்கல, அது உண்மை. ஆனா ஒரு உயிரை பறிக்கிற அளவுக்கு மிருகம் நான் இல்லை. உங்க பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததால உங்களை விசாரிக்க வேண்டியதா போயிடுச்சு. ஃபார் ஃபர்தர் என்கொயரி ப்ளீஸ் கோஆபரேட் வித் அஸ். தேங்க்யூ. ஓகே, ஷியோர். என்னடா வினோத் இப்படி பண்ணிட்டு? விடுமா, எதுவும் கேட்காத. எங்கடா போறே? தனியா இருக்கணும். வீட்டுக்குள்ள வாடா. விடு பார்வதி, அவனே புரிஞ்சுட்டு வருவான். அவன் நம்ம புள்ள, நீ அழாத. வா. உட்காந்துட்டு என்ன பண்றீங்க? வீட்டுக்கு வாங்க, அப்பா வருத்தப்படுவாரு. என்ன தம்பி, உங்களை தான். வாங்க தம்பி, போலாம். வாங்க தம்பி, பிடிவாதம் பிடிக்காதீங்க, சொன்ன கேளுங்க. அந்த கொலைகாரன் வீட்டுக்கு நான் வரல. அப்பாவை பத்தி அப்படி சொல்லாத, அவர் ரொம்ப நல்லவர். அவரை பத்தி உனக்கு தெரியாது.
உனக்கு தெரியும்ல, அப்ப நீ போ. நான் வரல. தம்பி மறுபடியும் சொல்றேன், யாருன்னு தெரியாத ஒரு தெருப்பொறுக்கி பொண்ணுக்காக அப்பாவை பகச்சிக்காதீங்க. வேலைக்காரன் நாய, நாங்க வந்தா நீ உயிரோட இருக்க மாட்டேன், உன் முதலாளியும் உயிரோட இருக்க மாட்டாரு. என்ன பாக்குற? போடா. அப்பாவை மதிக்காதான் சாவுடா. ஹலோ, சுகுமார் தானே? உங்க பையனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். ஏன், என்னாச்சு? நேர்ல வாங்க சொல்றேன். எந்த ஹாஸ்பிட்டல்? விஜயலட்சுமி ஹாஸ்பிட்டல். என்னங்க? ஒண்ணும் இல்ல, நான் பேசிட்டு வரேன். நாகராஜ், போன் அடிக்க எவ்வளவு நேரம்? தூங்கிட்டேங்க. தம்பி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. நானும் அம்மாவும் ஹாஸ்பிட்டல் போறோம். நீ ஸ்டேஷனுக்கு போய் தம்பியை காப்பாத்தினவனை பார்த்து அவனை யார் அடிச்சாங்கன்னு விசாரிச்சு எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. நான் வரேன். சரிங்க ஐயா. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். இருக்கிற நிலையில என்னால எதையும் கெஸ் பண்ண முடியாது. முதல்ல என் பையன் கண்மொழிக்கட்டும். அது வரைக்கும் அந்த நாகராஜ் மேல டவுட் இருக்குன்னு சொன்னால, இப்போ உங்க பையனை அடிச்சு போட்டது அவன்தான். சாரி இன்ஸ்பெக்டர், ப்ளீஸ். என்ன மனுஷங்க யோகா. வாங்க. ஓகே சார். ஜெயக்குமார், மகன் அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அப்ப வேலைக்காரனை காப்பாத்த நினைக்கிறான். என்னங்க குடும்பம் இதெல்லாம்? சார்
பெரிய இடங்கள்ல இப்படித்தான் சார் நடந்துகிட்டு இருக்கு. கொடுத்த துப்பு சரிதானே? ஏய் துப்பு கொடுத்தா அடிச்சு வரட்டே அவனை. ஏய் போடா போடா போடா. உண்மையை சொன்னா உதைக்கிறாங்களே. நான் ஏரி மீனை பிடிக்கிறவன். அவன் என் கையில சிக்குனா சார் உங்க சனுக்கு கான்ஷியஸ் வந்துருச்சு, உள்ள போய் பாருங்க. சார் நம்ம ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள மறுபடியும் ஒரு டெட் பாடி. அவனுக்கு ஒரு 30 வயசு இருக்கு சார். முகமெல்லாம் செதஞ்சிருக்கு சார். ஓகே சார். மாப்ள இது வெறும் நம்ம கொலைகாரனை பிடிக்க முடியல. யார கேட்டாலும் கொலைவரியோட வெட்டானுங்க. பேசாம நம்ம ஊரை பக்கம் போய் எதனா வியாபாரம் பண்ணி போய்ச்சுக்கோ. ஐயோ அதே மக்கானுங்க நிக்கிறானுங்களே, பேசாம வந்த வழியே போயிடுவோம். வாங்க இங்க. சார் எங்க போறீங்க? நாங்க சொந்த ஊருக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் சார். போறதெல்லாம் சரி, என்னடா உன்னை பார்த்து மாதிரி இருக்குது, இவனை பார்த்து மாதிரி இருக்குது, அது என்னடா மாங்ஸ் தேங்க்ஸ்? சார் தமிழ்ல சொன்னா கொஞ்சம் அசிங்கமா இருக்கும், அதனால இங்கிலீஷ் கொஞ்சம் மாத்தி வச்சுக்கிட்டோம். அப்படி என்னடா உங்களை விட அசிங்கமான பேரு? நான் சொல்றேன்னு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டீங்களா? இன்னும் சொல்லவே இல்லையடா. இப்ப சொல்றேன் சார். என் பேரு மாங்கா, இவன் பேரு தேங்காய். தமிழ்ல பேர் நல்லா தாண்டா இருக்குது. ஐயோ போங்க ஓடிடுங்க. இன்னொரு முறை கொலையை கண்டுபிடிக்கிற மலையை கண்டுபிடிக்கிறேன் காமெடி பண்ணீங்க, திருநாயை விட்டு கடிக்க விடுவேன். போங்கடா. நல்ல வருமானம் இருக்குது, அதான் நம்மள விட்டாங்க. ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ்காரங்களை ஸ்பாட்டுக்கு வர சொல்லுங்க. ஓகே. ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் சுகுமார் பேசுறேன். சொல்லுங்க சார். அவங்கிட்ட கேட்டேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நாகராஜ் தான். நான் தான் அப்பவே உங்களுக்கு சொன்னேன். நீங்க சந்தேகப்பட்டது சரிதான். அவனால டவுட் இருக்கு. அவனை இமிடியேட் அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஜெயக்குமார் ஹரி ஹரி. ஹலோ, கேன் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் சுகுமாரன்? எஸ். நாகராஜ பல இடங்களில் தேடியும் கிடைக்கல. அவனை பத்தின பர்சனல் டீடைல்ஸ் ஏதாவது இருந்தா சொல்ல முடியுமா? ஆத்தோரத்தில் எனக்கு ஒரு பண்ணை வீடு இருக்கு, அங்க போய் பாருங்க. என்ன சொல்றான் சார்? எவ்வளவு அடி அடிச்சு உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான் சார். இதுக்கு மேல அடிச்சோம்னா அவன் உயிரோட இருக்க மாட்டான் சார்.
அப்புறம் அவன்கிட்ட எந்த உண்மையும் வாங்க முடியாது சார். இதுக்கு ஒரே வழி நம்ம வழக்கப்படி சைக்காட்ரிஸ்ட்டை வச்சு உண்மையை வாங்குறது தான். ஹலோ இன்ஸ்பெக்டர். குட் மார்னிங் சார். ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். என்ன பேஷண்ட்டுக்கு? நோ he is not a patient, he is a killer. நோ இங்க வந்தா எல்லாருமே பேஷண்ட் தான். சாரி சார். வாங்க. ஓகே. சார், இவன் வாயை திறந்தாதான் சார் உண்மை தெரியும். ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். கூல். டேக் இட் ஈஸி. தேங்க் யூ சார். ஆன் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ். சாரி சார். தண்ணி வேணும். ஆமா. என்ன சாப்பிடுங்க? என்ன வேணுமா? ரிலாக்ஸ். படுங்க. உங்க பேரு? நாகராஜ். இப்ப என்ன தெரியுது? இருட்டா இறைச்சலா இருக்கு. என்ன வேணும் உங்களுக்கு இப்போ? பசிக்குது. பிறந்து 7 நாள் கூட ஆகல. அந்த பச்சை மண்ணு கதறதும் உன் காதல விழுகலையா? அப்படி என்னதாண்டா இருக்கு இந்த கழுத மூத்திரத்துல? உள்ள பெத்து பச்சை உடம்புக்காரின்னு கூட பார்க்காம அவளை படுக்கைக்கு கூப்பிட்ட. அவளை பலவந்தம் படுத்தி அவளை கொன்ன. நீ எல்லாம் ஒரு மனுஷனடா. பிடிக்கல. இந்த கர்மத்தை யாரு கேட்டா? உனக்கு குடிச்ச கழுத மூத்திரத்தை குடிச்சிட்டு கட்டமண்டா போ. புள்ளைய நான் பாத்துக்கிறேன். ஊருல மத்தவ புள்ள அழுகிறதே பொறுக்க மாட்டா வாத்தா. அவ பெத்த ராசா. நீ அழுகாதடா, நான் இருக்கேன். பெத்தவளே அம்மா அம்மா, பிள்ளை முகம் பார்க்களையே தாய் போலே சோரூட்டி, பாட்டி என்ன வளர்த்தாலே, பிஞ்சு நெஞ்சும் கலங்குதடி, ஆதரிக்க யாரும் இல்லை, பாவப்பட்டு பாசம் வச்சே பச்சை புள்ள ஏங்குதடி, இந்த பச்சை புள்ள ஏங்குதடி, பச்சை புள்ள ஏங்குதடி. பெத்த புள்ள கீழே விழுந்து கிடக்கு, அத தூக்காம ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போறியாடா? என்னடா மனுஷன் நீயே? குட்டி வளர்ந்தா காசு, இது வளர்ந்தா என்ன கிடைக்கும்? ஓ கிளவி வேலையை பார்த்துட்டு. பெத்த மட்டும் போதாதடா, அத வளர்த்தாதாண்டா அதோட பாசம் என்னன்னு உனக்கு புரியும். அம்மா அம்மா, பிள்ளை முகம் பார்க்களையே தாய் போலே சோரூட்டி. தாய் இல்லாத பிள்ளைக்கெல்லாம் மண்ணு தாண்டா மருந்து. வலிக்காதடா, அழுகாத. பொன்னுசாமி தோட்டத்துல பூத்த கத்திரிக்காய், பொழு சாஞ்சு போன சொத்த கத்திரிக்காய், போறா வார ஆட்டிக்கிட்டு உட்காந்து ஒரு வீட்டு சோறுதுனா உடம்புக்கு ஒத்துக்காதா? பழவட்டு சோறுனாதான் உடம்புக்கு ஒத்துக்குமா? ஏய் கிழவி, இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்த உன்னை சங்கல மிதிச்சு கொன்னுருவேன் பாத்துக்க. பாசம் வச்ச பாட்டி இப்போ பாடையிலே போ
பயமா இருக்கு. ஏன்? என் பாட்டியை மிதிச்சு கொன்னவளை எங்க அப்பன் கூட்டிட்டு போறான். அப்பாவை மரியாதையா பேசணும். அவன் மரியாதை தெரியாதவன். என் பாட்டி சொன்னான். என்னடா உங்க அப்பா கூப்பிட்டுட்டு வர சொன்னானா? எங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போறியே, நீ அங்கேயே இருந்துற. என் அம்மாவா? நான் ஓடு தண்ணி பாத்தி கட்டி யாரும் நாத்து நட முடியாது. யாரு வேணாலும் அள்ளி குடிக்கலாம். நான் ஓடிட்டே இருப்பேன். அவன் ஒரு வெறும் பைய, அவனுக்கு நீ மவ, நான் உனக்கு அம்மாவா? போடா போடா. அம்மா என்றழைக்காதே, அவள் இல்லையே, விலை தந்து அதை வாங்க வழி இல்லையே, வான்மேகம் இடினை. பொம்பளைன்னா ஒழுக்கமா இருக்கணும். உலகமே அவளை நம்பிதான் சுழலுது. அப்படி இல்லாதவ இந்த பூமியில வாழவே கூடாது. யோ எழுந்துறியா? யோ உனதான். யோ கூட்டிட்டு வந்து குடிச்சு மாட்டி ஆயிட்டானே. இனிமே இந்த நேரத்துக்கு எங்க போறது? என்ன பண்ணலாம்? எந்தோ இருக்கு. ஏய் இங்க பாரு. ஏய் தூங்கிட்டியா? சாப்பிட்டியா? சாப்பிட்றியா? என்ன சத்தம்? என்னடி ஆச்சு? உன் மாமன் பாயில பங்கு கேக்குறான். பதிகட்ட தந்தைகள் பலருண்டு தரிகட்டு நடமாடும் நிலைதான் இங்கு. கலங்காதே கரையாதே துயரம் கண். பெண்களோட காதலுக்காக பல தேசங்கள் கைமாறி போயிருக்கு. பெண்களை பத்தி உனக்கு என்ன தெரியும்? காதலிச்சா தெரிஞ்சிருக்கும். சொன்ன டைமுக்கு வரவே மாட்டான். என்ன பண்ற? கீழ இறங்கி வா. இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது. இதெல்லாம் ரொம்ப தப்பு. என்னை யாருக்கும் பிடிக்கல. நான் சாவறேன். ஆனா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கே. பொய் சொல்லாத. நான் நிஜமா தான் சொல்றேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நிஜமா? ஐயோ சத்தியமா சொல்றேன். பாவத்துக்கு பாவம்ல ஒரு உயிரை காப்பாத்தணும். ஏன் என்னாச்சு இப்படி எல்லாம் பண்ற? ஓ அம்மா அப்பாக்கு தெரிஞ்சா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. எனக்கு அம்மா இல்ல, அப்பாவும் விரட்டி விட்டாரு. எங்க அம்மா என் சின்ன வயசுல இறந்துட்டா. அதெல்லாம் நீ ஒன்னும் பயப்படாத. உன் வீட்டுக்கு போ. உங்க அப்பா எதுவும் சொல்ல மாட்டாரு. நான் வீட்டுக்கு போனா அப்பா என்ன விரட்டி அனுப்பாரு. நான் சொல்றேன்ல, என் பேச்சை நீ கேப்பல்ல. நீ வீட்டுக்கு போ. உன் அப்பா விரட்டி விட்டா என்கிட்ட வா. நான் உன்னை பாத்துக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா பாத்துக்கிறேன். நீ வீட்டுக்கு வரைக்கும் இருப்பியா? கடைசி வரைக்கும் இருப்பேன். ஐயோ போங்கறல்ல. கோவிலுக்கு வரவும் கவிதா. எப்படியாவது உண்மையை சொல்லிடணும்.
இவ்ளோ நேரம்? என்ன எல்லாரும் எப்படி பாக்குறாங்க தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். என் நிலைமை உனக்கு சிரிப்பா இருக்குல்ல? நீ தானே சொன்ன கோவம் வாழ்க்கையை கெடுத்துருன்னு. நீ ஏன் கோவப்படுற? சொல்லுவாங்க. நம்பிட்டியா? சுண்டல் நமக்கு நடந்த கல்யாணம் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோ. நான் அப்போவே சொன்னேன், நீ கேட்கல. உயிரை காப்பாற்றுறேன் அது இதுன்னு ஏதாவது சொன்னேன். இப்போ யோசிக்கிறது அப்போ யோசிச்சிருக்கலாம்ல. இப்பயாவது போய் உண்மையை சொல்லு, அவன் புரிஞ்சுப்பான். அவன் புரிஞ்சுக்க மாட்டான். தப்பான முடிவை தான் எடுப்பான். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? நான் கொஞ்ச நாள் காணாம போறேன். ஏன்னா என்னை தேடி தேடி பார்ப்பான். கொஞ்ச நாள் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா என்ன மறந்துடுவான். ஒரு நாள் என்னையும் என் எண்ணமும் முழுசா அழிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம என் வீட்டுல என்னை என் மருமாமனுக்கு பிடிச்சி கட்டி வைக்க முயற்சி பண்றாங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். அதுக்காக நீ காணாம போறியா? நான் இல்ல, நாம போறோம். கண்கள் ரெண்டில் உன்னை தவிர எனக்கு எதுவும் தெரியலையே. காண கிடைக்கா உன்னை கண்டு காலின் கீழே தரையில்லையே. அழகு அலையே அடித்தது எனையே, கரைந்து போனது கரையே. இளைய பிறையே இழகிய தரையே, இதயம் இனி உன்னரையே. கண்கள் ரெண்டில் உன்னை தவிர எனக்கு எதுவும் தெரியலையே. வானம் முழுதும் உந்தன் உருவம் வரைந்து பார்க்க ஆசையடி. பூமி முழுதும் உந்தன் கைகள் கோர்த்து நடக்க ஆசையடா. மௌனம் கூட அர்த்தம் கொடுக்கும் உந்தன் அருகில் இருக்கையிலே. மரணம் கூட இனிப்பாய் இனிக்கும் உந்தன் மடியில் கிடக்கையிலே. காற்று எதற்கு காதல் இருக்க, சுவாசம் கொள்ள போதுமடி. கண்கள் ரெண்டில் உன்னை தவிர எனக்கு எதுவும் தெரியலையே.
நெஞ்சை சரித்தாய் இன்னும் என்ன செய்ய நினைத்தாய் சாலையோரம் இருக்கும் மரத்தில் உனது பெயரை கிறுக்குகிறேன். நீயும் இருக்க நிலவு எதற்கு கல்லை வீசி நொறுக்குகிறேன். நீலவானம் அதையும் தாண்டி நமது காதல் நீள்கின்றதே. கண்கள் ரெண்டில் உன்னை தவிர எனக்கு எதுவும் தெரியலையே. வா செல்ல தாயி வா. ஏன் ராத்திரில கத்திட்டு இருக்காவ? வாவே. ஏய் நிக்காத, ஓடி போயிரு. ஏய் ஏன் நின்னுட்ட? எனக்காக எப்பவும் நாகராஜ் இந்த இடத்துல தான் காத்துட்டு இருப்பான். அதுக்கு பேக கொடு. என்ன பண்ண போற? ஏய் என்ன பண்ற நீ? சீக்கிரம் புறப்படு. இருடா முடிச்சிட்டேன். பொழுது விடிஞ்சா மாட்டிப்போம். உனக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? வா. ஐயோ ஒத்த பிள்ளைன்னு செல்லம் கொடுத்தா யாண்டி அழுதுகிட்டே இருக்கிற? ஏய் பனி கொட்டிட்டு இருக்கு, போமா உள்ள. என்னத்துக்கு இப்படி அழுகுற? ஊர்ல உலகத்துல நடக்காதா? கொற்ற பண்ணில இப்படி குத்த வச்சு அழுதுகிட்டு இருக்கிறாள, என்னத்துக்கு சொல்றது? நடக்காதா? நடக்குது. டிவியை பாக்குதுங்க, செல்லு வச்சுக்கிட்டாங்க. எங்க பக்கம் பாரு, இது என்னமோ மேல போட்டு வச்சு பால் நிலவ காட்டி வச்சு ஆராரோ பாடி என்ன தூங்க வைக்க தாயும் இல்ல. தரை மேல தவழும் என்ன நடவண்டி ஓட்ட வச்சு நடைப்பழகி சொல்லித்தர பெத்தவளும் கூட இல்ல. தலையில வகிடெடுத்து தலை சீவி உடை உடுத்தி மகனேன்னு மார்போடு அள்ளிக்கொள்ள தாயும் இல்ல. தோள் மேல போட்டு வச்சு பால் நிலவ காட்டி வச்சு ஆராரோ பாடி என்ன தூங்க வைக்க தாயும் இல்ல.
ஏழை மண் குழந்தை இது அழுகின்றது, பாலருந்த தாய் தேடி புரள்கின்றது, வழுகின்ற கண்ணீரில் ஆரோடுது, வழி தீர வழி இங்கு யார் சொல்வது? அம்மா என்றழைக்காதே அவள் இல்லையே, விலை தந்து அதை வாங்க வழி இல்லையே, வான்மேகம் இடினை வெறுத்தாலே பூமிக்கு மழையேதடா, தோள் மேல போட்டு வச்சு பால் நிலவ காட்டி வச்சு ஆராரோ பாடி என்ன தூங்க வைக்க தாயும் இல்லை. மதிகட்ட தந்தைகள் பல பேருண்டு, தரிகட்டு நடமாடும் நிலைதான் இங்கு, கலங்காதே கரையாதே துயரம் கண்டு, ஆனாலும் சில பேர்க்கு இதயம் உண்டு, குளம்படி நீர் குயிலுக்கு தாகம் தீர்க்கும், காக்கை தன் கூட்டுக்குள் குயிலை காக்கும், தாய்க்கு நிகராக தாய் உள்ளம் கொண்டோர்கள் மண்ணில் உண்டு, தோள் மேல போட்டு வச்சு பால் நிலவ காட்டி வச்சு ஆராரோ பாடி என்ன தூங்க வைக்க தாயும் இல்லை. இந்தாப்பா சோத்து பட்டலம் இருக்கு, சாப்பிடு. யோ, நான் உங்ககிட்ட சோத்து பட்டலத்தை கேட்டேனா? வேணா பிச்சைக்காரனா? திமிரு பிடிச்ச வேணா எடுத்தா குடியா? வேலை தெரியா? அதான் இதுங்க கோயில் வாசல்ல நீயே எடுத்துக்க. தம்பி, நான் பிச்சை போடுறதுக்கு வரல, உழைச்சி வாழ்றதுக்கு வழி காட்டுறேன், வரியா? பேரு நாகராஜ். இந்த ஊரு? பக்கத்து கிராமம் சார். அப்பா அம்மா? யாரும் இல்லை சார். கவலைப்படாத, நான் இருக்கேன். அந்த மல்லேஸ்வரி பொண்ணு என்னானா? முதலாளி குடும்பத்தின் நிம்மதியை கெடுத்தா காதலுங்கிற பேர்ல. கம்பெனி மரத்துக்கு உரமாக்கிட்டேன். முதலாளி மேல இவ்ளோ பாசம் உள்ள நீ ஏன் அவர் மகனை கொல்ல பார்த்த? பெத்த அப்பா மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்து என் முதலாளி நிம்மதியை கெடுத்த அவன் என் முதலாளி மகனே இல்லை. முதலாளி எனக்கு சாமி, அதுக்கும் மேல. அதனால தான் அவனை கொல்ல பார்த்தேன். அவனை காப்பாத்தினானே அந்த மீன்காரன்.
ராத்திரியே அவனை ஏரி மீனுக்கு இரையாக்கிட்டேன். முதலாளி வீட்டுக்குள்ளேயே இருந்தேன், வெளியுலகம் தெரியாம என்ன அனாதன்னு சொல்லி அடிக்க முடிச்சிட்டு போறான். நாளைக்கு வா. நீ யாரு? நீ இஸ்மாயில் ஜோசப் ஃப்ரெண்டா? அவங்க போயிட்டாங்களே, பேச மாட்டியா? நீ எதுக்கு வர? அதுக்கு தானே வர. வா. வா. ரிலாக்ஸ். ஒரு மனிதனுக்குள்ள இத்தனை காயங்களா? இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் இதுல இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். எல்லாத்துக்கும் காரணம் அன்பு. முதலாளி மேல வச்சிருந்த அன்பு, முரட்டுத்தனமான அன்பு. மர உச்சியிலிருந்து தன் எச்சில் இலையால இறங்குற 8 கால் பூச்சி நிமிர்ந்து பார்த்து தன் எச்சில் இலையால தான் மரமே நிக்கிறதா நினைக்கிறது உண்டு. அது போலதான் சில மனிதர்கள். ஆனா அங்க உண்மை மட்டும்தான் இருக்கு. Anyway, thank you, sir. All the best. You're welcome. Thank you. Have a nice day.
இந்த பணத்தை வச்சு பஞ்சர் கடை வச்சுக்கோ, சரியா? உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாரும் உதவி பண்ணாங்க. நான் நல்லா இருக்கேன். எல்லார் கடனையும் திருப்பி கொடுத்துட்டேன். உங்கள் கடன் மட்டும்தான் பாக்கி. அதை தீர்த்துட்டு போகலான்னு வந்தேண்ணே. இத்தவங்களே அனாதையாக ரோட்டில் விட்டுட்டு போன என்ன ஒரு ஜீவன் அனுதாபப்பட்டு உதவி பண்ணிச்சு. அந்த உசுரை இல்லாமல் பண்ணின நீ இந்த பூமியிலே இருக்கக்கூடாது. நாகராஜ், உன்னை பார்த்த கணம் உன் வாழ்வின் முடிவில் இருந்த உன்னை காப்பாற்றவே யாரும் சொல்லாத பொய்யை உன்னிடம் சொன்னேன். மன்னித்து விடு. நாட்கள் கரையும், காலங்கள் கடந்து போக ஒரு நாள் உண்மை தெரிந்து என் ஞாபகம் மறைந்து போகும். நீ மனுஷனாவா என்று நம்பிக்கையுடன் இப்படிக்கு கவிதா. தோள் மேல போட்டு வச்சு பால் நிலவ காட்டி வச்சு ஆராரோ பாடி என்ன தூங்க வைக்க தாயும் இல்ல. தரை மேல தவழும் என்ன நடவண்டி ஓட்ட வச்சு நடைப்பழகி சொல்லித்தர பெத்தவளோ கூட இல்ல. தலையில வகிடெடுத்து தலை சீவி உடை உடுத்தி மகனேன்னு மார்போடு அள்ளிக்கொள்ள தாயும் இல்ல. மதிகெட்ட தந்தைகள் பல பேருண்டு. தரிகட்டு நடமாடும் நிலைதான் இங்கு. கலங்காதே கரையாதே துயரம் கண்டு. ஆனாலும் சில பேர்க்கு இதயம் உண்டு. குளம்படி நீர் குயிலுக்கு தாகம் தீர்க்கும். காக்கை தன் கூட்டுக்குள் குயிலை காக்கும். தாய்க்கு நிகராக தாயுள்ளம் கொண்டோர்கள் மண்ணில் உண்டு. தோள் மேல போட்டு வச்சு பால் நிலவ காட்டி வச்சு ஆராரோ பாடி என்ன தூங்க வைக்க தாயும் இல்ல.